எடிசன் ஃபிலமெண்ட் எல்இடி லைட் ஒன்று, 3.7 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி ஒன்று, லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜிங் மாடியூல் டைப் சி, ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று, அப்புறம் காப்பர் ஒயர். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். நான் தான் ராஜசேகரன், வெல்கம் டு HRS Science Report. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேட்டரியை வந்து நான் மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற சைஸில் நான் வந்து காப்பர் ஒயர் வந்து கட் பண்ண போகிறேன். காப்பர் ஒயர் வந்து ரோலாக இருக்கிறதுனால அது வந்து பென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பென்ஸ் எல்லாம் நேராக்கிட்டு அதை நான் வந்து தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது எனக்கு தேவையான ஷேப்புக்கு அந்த காப்பர் ஒயரை நான் வந்து பெண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எனக்கு தேவையான ஷேப்புக்கு நான் பெண்ட் பண்ணி கட் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ அந்த லித்தியம் அயன் பேட்டரியில பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் எதுங்கிறத தெளிவாக பார்த்துக்கிட்டு நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த அந்த காப்பர் ஒயரை கரெக்டாக அந்தந்த ஷேப்புக்கு கரெக்டாக அதை நான் வந்து சால்டரிங் பண்ண போகிறேன். இப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்ம டைப் சி சார்ஜிங் மாடியூல் அண்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது எடிசன் ஃபிலமெண்ட் எல்இடி லேம்ப் மட்டும்தான். ஸோ அதை மட்டும் நம்ம சால்டரிங் வச்சோம்னா இந்த சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பேட்டரியில் இருக்கிற அந்த ரோஸ் கலர் கவரை மட்டும் நான் கழட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா அது சில்வர் கலரில் உள்ளே இருக்கும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதோட லுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் கழட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த லுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ அந்த ஓப்பன் டைப் DIY டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேம்ப் வந்து பக்கா செஞ்சாச்சு. அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஓப்பன் டைப் DIY டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் LED லேம்ப் வந்து சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கம் ஆன். இப்போ நம்ம லேம்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஜஸ்ட் இங்க இருக்கிற பட்டனை அழுத்தினா மட்டும் போதும். பக்கா ஒர்க் ஆகுது. பார்க்கவே நல்லா இருக்கு ஆக்சுவலா. இப்போ இந்த எடிசன் ஃபிலமெண்ட் LED லேம்ப் வந்து இருட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு இந்த லைட்டை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இருட்டாயிடுச்சு. இப்போ இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். இதோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்கு, அதாவது ரொம்ப பிரைட்னஸாக இருக்கா, இல்லை ஒரு டெக்கர் ஹோம் டெக்கர்னு சொல்லுவாங்கள்ல அதுமாரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துலாம். எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ ஆன் பண்ணி பார்ப்போமா? ஸோ இந்த DIY ஓப்பன் டைப் எடிசன் ஃபிலமெண்ட் LED லேம்ப் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. அண்ட் இதை நான் ஏன் செஞ்சேன் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிடுறேன். இது ரொம்ப நாளாக செய்யணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு, அதனால தான் செஞ்சேன். ஏன்னா இது வந்து சும்மா ஓப்பன் சர்க்கியூட் தான், ஒன்றுமே இருக்காது இதில். ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஹோம் டெக்கராக நம்ம வந்து ஷெல்ஃப்லையோ இல்லாட்டி நம்ம ஷோகேஸில் வந்து வச்சோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து நல்லா ஒர்க் ஆகும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன் சயின்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ரிப்போர்ட் சேனல். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் சயின்ஸ் ரிப்போர்ட் தான், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வென்ஷன் இல்லாட்டி வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.